பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை துவங்கி விக்கிரவாண்டி மற்றும் மதுரையில் பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தி காட்டினார் நடிகர் விஜய். இரு மாநாடுகளுக்கும் திரண்டு வந்த கூட்டத்தை கண்டு தமிழக அரசியல் கட்சிகள் மிரண்டன. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய கிளம்பிய விஜய் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு சைலண்ட் மோடுக்கு போனார். 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மீண்டும் தொண்டர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையே தங்களுடன் கூட்டணி சேர விரும்பும் கட்சிகளோடு பேச முடிவெடுத்து தாவிக முன்னணி தலைவர்களை பேச்சு நடத்த அனுப்பி வைத்தார். அதன் அடிப்படையில் அதிமுக, காங்கிரஸ் என பல கட்சியினருடனும் அவர்கள் பேச்சு நடத்தினர். அதிமுக தரப்பில் தாவிகவுடன் கூட்டணி பேச்சில் ஈடுபடவில்லை என வெளியில் சொல்லப்பட்டது. ஆனால் பேச்சின் போது தாவிகவுக்கு குறைந்த எண்ணிக்கையில் சீட் ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டதாம். அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு கோஷம் எழுப்பக்கூடாது என பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவுடன் நடந்த கூட்டணி பேச்சை நிறுத்திய தாவேக தலைவர்கள் அடுத்த முயற்சியாக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பலரோடு பேச்சு நடத்தியுள்ளனர். அவர்களுடன் நடத்திய பேச்சில் காங்கிரசுக்கு அதிக எண்ணிக்கையில் சீட் ஒதுக்குமாறு டிமாண்ட் வைக்கப்பட்டது. கூட்டணி குறித்து ராகுலிடமும் சோனியாவிடமும் நேரடியாக விஜய் பேசி அவர்களை சம்மதிக்க வைத்தால் மட்டுமே கூட்டணிக்கு வாய்ப்பு உள்ளது என காங்கிரஸ் தரப்பில் கூறியுள்ளனர். இந்த நம்பிக்கை வார்த்தைகளால் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளலாம் என தாவிக மேல்மட்டத்தில் வேகமான பேச்சு நடந்தது. இந்த சூழலில் அந்த பேச்சுகளுக்கு வேட்டு வைக்கும் விதமாக பீகார் சட்டசபை தேர்தல் முடிவு அமைந்தது. அங்கு மகா கட்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் இடம்பெற்ற காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவிடம் மல்லு கட்டி 61 தொகுதிகளை கேட்டு வாங்கியது. ஆனால் வெறும் 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் இடம்பெற்ற கூட்டணியும் படுதோல்வி அடைந்தது. பீகார் நிலவரத்தை பார்த்து கலவரமான தாவேக நிர்வாகிகள் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து கூடுதல் சீட் வழங்கினாலும் தமிழகத்திலும் இதே நிலைதான் ஏற்படும் என நினைக்கின்றனர். இதனால் காங்கிரசுடன் பேச்சு நடத்துவதை நிறுத்திவிட்டு தனித்தே தேர்தல் களத்தை எதிர்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு தாவேக தலைமை வந்திருக்கிறது. இதையடுத்து திமுகவுடன் கூட்டணி பேச்சை துவங்க காங்கிரஸ் சார்பாக ஐவர் குழுவை காங்கிரஸ் மேலிடம் அறிவித்திருப்பதாக தெரிகிறது.